அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு கோட்பாடுகளின் தந்தை. உளவியல்ல பல்வேறு கோட்பாடுகளின் தந்தை. என்னென்ன என்னென்ன கோட்பாடுகள் அதில் யார் அதோட தந்தை அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வில்ஹம் உண்ட், உளவியலின் தந்தை. வில்ஹம் உண்ட் அப்படிங்கிறவர் உளவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். கேட்டல் அப்படிங்கிறவர் முதல் உளவியல் ஆசிரியர். கேட்டல் கேட்டல் அப்போ கேட்கறாரு. ஞாபகம் வச்சுங்க, ஃபர்ஸ்ட் கேட்க தானே செய்வோம், அப்புறமா தான் எழுதுவோம். ஸோ கேட்டல் முதல் உளவியல் ஆசிரியர். அடுத்தது வில்லியம் ஜேம்ஸ், அவர் அமெரிக்க உளவியலின் தந்தை. வில்லியம் ஜேம்ஸ் அமெரிக்க உளவியலின் தந்தை. சிக்மண்ட் பிராய்டு நவீன உளவியலின் தந்தை. சிக்மண்ட் பிராய்டு நவீன உளவியலின் தந்தை. தாண்டே நவீன கல்வி உளவியலின் தந்தை. தாண்டே நவீன கல்வி உளவியலின் தந்தை. ஆல்பர்ட் ஃபீனே நுண்ணறிவு சோதனை, நமக்கு தெரியும், ஃபீனேனாவே நுண்ணறிவு சோதனை. அப்போ ஆல்பர்ட் ஃபீனே நுண்ணறிவு சோதனையின் தந்தை. லெவின் சமூக உளவியலின் தந்தை. லெவின் சமூக உளவியலின் தந்தை. அடுத்த 8th ஒன் கார்ல் ரோஜர்ஸ், மனித நேய உளவியலின் தந்தை. கார்ல் ரோஜர்ஸ் மனித நேய உளவியலின் தந்தை. ஜேபி வாட்சன் நடத்தை இயலின் தந்தை. வாட்சன் நடத்தை இயலின் தந்தை. மெஸ்மர் மருத்துவ உளவியலின் தந்தை. மெஸ்மர் அப்படிங்கிறவர் மருத்துவ உளவியலின் தந்தை. ரூசோ கல்வி உளவியலின் தந்தை. ரூசோ கல்வி உளவியலின் தந்தை. மேக்ஸ் கெஸ்டால்ட் உளவியலின் தந்தை. மேக்ஸ் கெஸ்டால்ட் உளவியலின் தந்தை. எபிங்காஸ் மறதி வளைவு பரிசோதனையின் தந்தை. எபிங்காஸ் மறதி வளைவுன்னு படிச்சிருப்போம். ஸோ எபிங்காஸ் மறதி வளைவு பரிசோதனையின் தந்தை. இது யார் யார் எந்த இதுக்கு தந்தை என்று அழைக்கப்படுகிறாங்கன்னு பார்த்துக்குங்க. நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் போடுங்க. தேங்க்யூ வெரி மச்.